ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 5 வழிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி ரெகுலர் எக்ஸசைஸு, வாக்கிங் இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டு. நம்ம நிறைய காய்கறிகள், பழங்கள், கிரெயின்ஸு அதாவது தானியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம குறைக்கணும். கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளையும் நம்ம வந்து ரெகுலராக குறைச்சிக்கணும். 3வது பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம அலுவலகங்களில், வீடுகளில் ரெகுலராக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏற்படும். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும், தவிர்க்க முடியாது. அதனால் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, மெடிடேஷன்ஸ், டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். 4வது பார்த்திங்கனாக்கா ஸ்லீப்பு. டீப் ஸ்லீப் இருக்கணும். நம்ம வந்து ரெகுலராக பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 மணி நேரம், மினிமம் ஒரு 6 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம், ஆழ்ந்த உறக்கம் நம்ம இருக்கணும். ஆழ்ந்த உறக்கம் இல்லைன்னா, நம்ம ஸ்லீப்பில் வந்து பிரச்சனை வந்ததுன்னா தான் நமக்கு என்னென்னா நோய்கள் நிறைய நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். 5வதாக பார்த்திங்கனாக்கா டீஹைட்ரேஷன்பாங்க. நம்ம உடம்புக்கு நீர் சத்து குறையும் போது அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். இப்போ வெயில் காலங்களில் பார்த்திங்கனாக்கா நீர் சத்து நமக்கு சீக்கிரம் நம்ம உடம்புல குறையும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, தாகம் எடுக்கும்போது நம்ம தேவையான அளவு தண்ணியை குடிக்கணும். இந்த 5 விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நம்ம ஆரோக்கியமாக கண்டிப்பாக மாற முடியும்.